அண்மையில் நடந்திருந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில இப்ப ரத்து செய்யப்பட்ட தேர்வுக்கான கட்டணம் திருப்பி அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் என்னென்ன விவரங்கள் இதன் மூலமா வெளியாகி இருக்கு அப்படிங்கறதையும் நாம கேட்டு பெற இருக்கிறோம் நேயர்களே. நீட் மறுதேர்வு கட்டணமின்றி நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கு. விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைந்திருக்கிறாரு. ரமேஷ்குமார் வணக்கம். ஒரு பக்கம் இந்த நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக தரப்பிலிருந்து கண்டனங்கள் வகுத்துட்டு வருது. ஆனா அதே நேரம் மறுதேர்வு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, மாணவர்கள் ஒரு அச்சத்தோடையும் இருப்பாங்க, ஒரு கலக்கத்தோடையும் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இப்ப என்ன மத்திய அரசு சொல்லியிருக்கு, நிலவரம் என்ன, தேர்வு முகமா என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது இந்த ரத்து செய்யப்பட்ட நீட் இளங்கலை தேர்வு தொடர்பான சில முக்கியமான அறிவிப்புகளை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டிருக்கிறார். ஒன்று, ஏற்கனவே மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அந்த ரத்து செய்யப்பட்ட தேர்வுக்கான தேர்வு கட்டணம் மாணவர்களுக்கு திருப்பி அளிக்கப்படும். மற்றொன்று, ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மறுதேர்வுக்கான அந்த கட்டணம் மாணவர்களிடம் வசூலிக்கப்படாது. மறுதேர்வு கட்டணம் எதுவுமின்றி முழுக்க இலவசமாகவே தேர்வு நடத்தப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்திருக்கிறார். இன்னொன்று மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, தற்போது இந்த நீட் நுழைவுத் தேர்வு என்பது OMR ஷீட் அடிப்படையில் நடைபெறுகிறது, கணினி அடிப்படையில் நடைபெறுவது அல்ல. ஆனால் அடுத்த ஆண்டு முதல் இந்த OMR ஷீட்டுக்கு பதிலாக நீட் நுழைவுத் தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்ட், அதாவது கணினி அடிப்படையில் நடைபெறும் என்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்திருக்கிறார். தற்போது இந்த தேர்வு எப்படி நடத்தப்படுகின்றால், ஒரு புக்லெட், அதாவது கேள்வித்தாள் அடங்கிய புக்லெட் கொடுக்கப்படும். அதன் பிறகு OMR ஷீட் கொடுக்கப்படும். கேள்விக்கான விடைகளை ஷேடோ செய்து நாம் பதிலளிக்க வேண்டும். ஆனால் இந்த முறை மாதிரி வினாத்தாள் என்கிற பெயரில் நீட் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததுதான் இந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்தது. எனவே அதனை தடுக்கின்ற வகையில் தான் அடுத்த ஆண்டு முதல் கணினி அடிப்படையில் இந்த தேர்வு நடத்தப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். கணினியில் தேர்வு நடத்தப்படும் கூட சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் ஒப்பீட்டு அளவில் பார்க்கும் போது OMR அடிப்படையில் நடைபெறுகிற தேர்வை காட்டிலும் கணினி அடிப்படையில் நடைபெறுகின்ற தேர்வு சற்று பாதுகாப்பானதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நம்முடைய சிஸ்டத்தை நாம் நம்ப வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. அவர்கள் தேசிய தேர்வு முகமைக்குள் இருந்தாலும் கல்வி அமைச்சகத்தில் இருந்தாலும் யாரும் அவர்கள் தப்பிக்கவே முடியாது. இந்த முறை இந்த தேர்வில் எந்த விதமான முறைகளும் நடத்துவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார். தேர்வு ரத்து செய்யப்பட்டால் மாணவர்கள் தேர்வர்கள் பாதிக்கப்பட்ட தங்களுக்கும் கவலை அளிப்பதாகவும், ஆனால் மாணவர்கள் தேர்வர்களுடைய நம்பிக்கையை நாங்கள் சீர்குலைக்க விரும்பவில்லை, நாட்டின் தேசத்தின் நலன் கருதி இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டதாகவும் பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த தேர்வர்களை பொறுத்தவரை அவர்கள் எந்த நகரத்தில் வேண்டுமானாலும் எந்த தேர்வு மையத்தை வேண்டுமானாலும் அவர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். அதற்கான வசதியும் தேர்வர்களுக்கு வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இடத்துல வேணாலும் அவங்களே செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னும் பொழுது முன்னாடி என்ன விதி இருந்துச்சு, இப்ப இது இப்ப ஸ்பெஷலா கொடுக்கப்பட்டிருக்கா, சிறப்பா கொடுக்கப்பட்டிருக்கா இந்த அனுமதி? அது பற்றி நிலவரம் என்ன ரமேஷ்? ஏற்கனவே தேர்வுகளை பொறுத்தவரை அவர்கள் எந்த அருகில் இருக்கக்கூடிய எந்த தேர்வு மையமோ அதை தேர்வு செய்வதற்கான அந்த விருப்பம் என்பது இருக்கிறது. ஆனால் இது புதிய விதியாக நாம் கருத முடியாது. இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எந்த நகரத்தை வேண்டுமானாலும் அவர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.